فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ போன பயானில் உங்களுக்கு 4 முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறேன். மனசு வச்சுக்கிறங்க, எழுதி கொண்டு பதில் சொல்றதுக்கு தயாராக இல்லை. படிங்கப்பா, படிங்க. இப்போ அடுத்து படிங்க. 41வது அத்தியாயம் 37வது வசனம். இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதாம். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூத் செய்யாதீர்கள். இவற்றை படைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கே சுஜூத் செய்யுங்கள். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஆயத்தில்? ரொம்ப முக்கியமான ஆயத்து. சொல்லுங்க, 1 by 1 சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சரி, முதல் வரைக்கும் சொல்லுங்க யாராவது, 2வது வரைக்கும் யாராவது சொல்லுங்க. அவ்வளோதான், சொல்லிட்டு வாங்க, தைரியமாக சொல்லுங்க. அவன் படைச்ச படைப்புக்கு நீங்க இபாதத் செய்ய வேண்டாம், அந்த படைப்பாளனை இபாதத் செய்யுங்கிறது சொல்றாங்க. திருப்படிங்க. இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதான். அவனுடைய ஆயத்துக்களில் உண்மைகளில் உள்ளது. இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அல்லாவின் ஆயத்துக்களில் உள்ளது, உண்மையில் உள்ளது. உண்மையை கொண்டே அவன் படைத்திருக்கின்றான் அனைத்தையும். படைப்புக்கு தேவையான பொருள், வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இரவு பகல் அனைத்துக்கும் தேவையான மெட்டீரியல், அதை உண்டாக்குவதற்குண்டான பொருள்கள் என்னன்னு கேட்டால் உண்மை. சிமெண்ட்டு, ஜல்லி, கல், செங்கல்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கிறங்க, நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இதை உண்டாக்குவதற்கு தேவையான பொருள் உண்மை. உண்மையை கொண்டல்லாமல் அவன் எதையும் படைக்கவில்லை. நீதியை கொண்டே ஏவி உள்ளான். நீதியை கொண்டே பூசியிருக்கான். பூரா வானக்கும் எல்லாத்தையும் பூசியிருக்கிறான். எந்த சமயத்தை நீதி ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும், அநீதி அழிந்தே போகும். எல்லா வானங்களும் பூமியும் இந்த அநீதியை எதிர்த்தே போர் புரிந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் ஒருத்தந்தான் அனைத்தையும் நிறுத்தி வைத்திருக்கிறான். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டேன். நீங்கள் கெட்டவர்களை பிடிப்பதற்கும் அடிப்பதற்கும் அதிகாரம் கொடுத்து விட்டேன். பொறுமையாக இருங்கள், அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தடுத்து கொண்டே இருக்கின்றான். வானங்களையும் பூமியும் இரவையும் பகலையும் நட்சத்திரம் சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் அவன் தடுத்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது என்ன படிச்சீங்க? ஸ்டார்டிங் என்ன படிச்சீங்க? இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய ஆயத்துக்களில் உள்ளவைதான். அவனுடைய ஆயத்துக்களில் உண்மையில் உள்ளவைதான். இரவை நல்லா புரிஞ்சுக்க. இரவு படைச்சான். ஏதோ ஒரு வெளிச்சத்து முன்னால் ஒரு பொருள் வச்சா உடனே நெல் விழுவதில் அந்த நெல் தன்னால் வந்துடல, நெல் வேணுன்னு படைச்சான். இந்த மாதிரி அழகான முறையில் படைச்சிருக்கிறான் பாவன். ஒரு லைட்டுக்கு அதுக்கு முன்னால் ஒரு பொருள் இருந்தால் அது அவனுடைய பிம்பம் விழும். அந்த லைட்டு மேலே பெரிய ஒரு ஸ்கிரீன் மறைச்சிட்டா இருட்டா போயிடும். இந்த இருட்டு அவன் படைச்சான், தன்னால் வந்துடல. இரவு படைப்பு. அப்புறம் ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், இருப்போம், அல்லாஹ்வை நீங்கள் இய்யாக நஅபுதுவில் ஒழுங்காக இருந்தால், முதல் சூறாவில் சொல்லப்பட்ட 4வது ஆயத்தின் பிரகாரம் இய்யாக உன்னையே நஅபுதில் இருக்கின்றோம் என்ற விஷயத்தில் இருப்பீர்களேயானால், அப்போ இருப்பீர்களே இருந்தால் படிங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும்
சுஜூத் செய்யாதீர்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நீங்கள் சுஜூது செய்ய வேண்டாம். அந்த காலத்தில் இன்னைக்கு சூரியனை வழிபடுபவர்கள் வணங்குபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சூரிய பகவான், சந்திரன் பகவான் எல்லாமே கடவுளாக ஆக்கப்பட்டவர்கள் இந்த மனிதர்களால் ஆக்கப்பட்டு விட்டன. ஆகவே இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். உண்மையிலேயே நாபுதுகள் புரிந்தவர்கள், நாபுதுகள் இருப்பவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த விஷயத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் செயல் இருக்கின்றதே அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அப்புறம் சுஜூது செய்ய வேண்டாம். அப்புறம் இவற்றை படைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்யுங்கள். இதெல்லாம் படைச்சான ஒருத்தன், அந்த அல்லாஹ்வுக்கே நீங்கள் சுஜூது செய்யுங்கள். இப்போ அல்லாஹ்வுக்கு யாரு சுஜூது செய்வாங்க? சுஜூது செய்ய வேண்டாம். அப்புறம் என்னம்மா என்ன சொன்னீங்க? மலக்குமார்கள் சொன்னாங்க சார். அப்புறம் அவனிடம் நெருங்கி இருப்பவர்கள் சொன்னாங்க சார். அது ரெண்டுமே இருக்கு. இன்னும் அவனோட படைப்புகள் எல்லாமே அவனுக்கு சுஜூது செய்தாங்க. சூரியன் சந்திரன் எல்லாமே சுஜூது செய்தாங்க. அவனுடைய படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன என்ற ஆயத்து போட்டு படிச்சிருக்கீங்க இல்லையா? 22வது சூறால 18வது ஆயத்து. சரியா? வானங்களில் உள்ளவர்களும் பூமி உள்ளவர்களும் சூரியனும் சந்திரனும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன என்று ஆயத்தை படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். 22:18. இப்போ நீங்கள் இபாதத்தில் இருப்பீர்களே ஆனால் படிங்க. இவற்றை படைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்யுங்கள். அவனையே நீங்கள் இபாதத் செய்வர்களாக இருந்தால். அப்போ சுஜூது செய்வதற்கு நீங்கள் எந்த வகையில் இருக்க வேண்டும்? எதில் நீங்கள் அத்துப்படியாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் இது படைத்த இறைவனுக்கு சுஜூது செய்வதற்கு எப்படி நீங்க படைத்த இறைவனுக்கே சுஜூது செய்யுங்கன்னு தான் படிச்சாங்க. இப்போ ஆயத்து படைத்த இறைவனுக்கு சுஜூது செய்வதற்கு நீங்கள் எந்த வழியில் இருக்க வேண்டும்? எப்படி உள்ளவர்கள் சுஜூது செய்வார்கள்? யார் சுஜூது செய்ய முடியும்? அவனிடம் நெருங்கி இருப்பவர்கள். நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் நாபுதில் இருப்பீர்களேயானால், இந்த நாபுது என்னவென்று தெரிந்து அதிலேயே முற்றிலும் இருப்பீர்களேயானால் அவனுக்கு சுஜூது செய்யுங்கள். அப்ப சுஜூது செய்வதற்கு முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்னமா? நாபுதை தெரிந்திருக்க. ஐயாக்க நாபுதுவில் அப்படியே முழுமையா 100% இருக்கணும். அப்படி உள்ளவனுக்கு தான் சுஜூ என்ற வார்த்தைக்கு விளக்கம், ஞான விளக்கம் தெரியும். அவன் மட்டும்தான் சுஜூது செய்வான். இந்த சுஜூது செய்வதற்கு முதல் படி
நீங்கள் நாபுதில் முழுமையாக நுழைந்து விட வேண்டும், அதிலேயே ஊறி போயிருக்க வேண்டும். நாபுது என்றால் முழுமையாக நீங்கள் அது ஊறி இருக்க வேண்டும். அப்படி உள்ளவன் மட்டும்தான் குர்ஆன் உடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்வார்கள். மற்றபடி அல்லாஹ் என்ன சொல்றான், 84:21 அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூது செய்வதில்லை. காரணம் நாபுதில் இருக்கவில்லை, நாபுது என்னவென்று தெரியவில்லை, அதனால் சுஜூது செய்யவில்லை என்று நாம் இந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டு வர வேண்டும். 84:21 இப்போ இரவு எல்லாத்தையும் படைச்ச பொருளுக்கு நீங்கள் சுஜூது பண்ணாதீங்க. இதெல்லாம் படைச்சான இறைவன், அவனுக்கு சுஜூது செய்யுங்க. அந்த சுஜூது செய்வதற்கு நீங்கள் என்னை நீங்கள் இபாதத்தில் முழுமையாக இருப்பீர்களேயானால் எனக்கு சுஜூது செய்யுங்கள். ஆகவே யாருக்கு சுஜூத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் விளக்கம் தெரியும்? அவ்வளவுதான்ப்பா. ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இப்படிதான் நீங்க கேள்வியை போட்டு படிங்கப்பா. ஓது ரொம்ப சுலபப்பா. நீங்க தான் செய்ய மாட்டேங்கிறீங்க. சும்மா ஆயத்தை படிச்சுட்டு அர்த்தம் விட்டு போயிருங்க. அப்படி இருந்துப்பா. இப்ப இந்த இவ்வளவு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு ஆயத்தை படிச்ச 10-15 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு விஷயம் விளங்குறதுக்கு இவ்வளோ கேள்வி போட வேண்டியிருக்கு. இப்படியே கேள்வி போட்டு படித்தா நான் குர்ஆனுக்குள்ள ஈஸியாக போயிருந்தோம். உங்களுக்கு அப்படியா இருக்கும். உங்கள் பிளட்டு பூரா ரத்தமாக, குர்ஆன் தான் ஒன்று, ரத்தம் வரக்கூடாது. குர்ஆன் தான் தள்ள கால ரத்தம் ஓடிட்டு, உடம்பு பூரா ஓடிட்டு இருக்கணும். அவன் தான் இபாதத்தை இருக்க அர்த்தம். ரத்தத்துக்கு பதிலாக நாற்பது ஓடிட்டு இருக்கணும். உடம்பு பூரா சுரசாக ஓடிட்டு இருக்கணும். இதுதான் ஒருத்தன் இஸ்லாம் நுழையிறதுக்கு, அல்லாஹ் புரியறதுக்கு எடுப்பு ரத்தத்தை பூரா 40 ஆகிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வரணும், கொண்டாடணும். இப்போ பதில் சொல்லிட்டீங்க. 40 இருந்தால் தான் அந்த குவாலிஃபிகேஷன் வேணும் சுஜூது செய்வது. எழுதி வச்சுருங்க. சுஜூது செய்வதற்கு உள்ள குவாலிஃபிகேஷன் 40 முழுமையாக இருந்தால்தான் 1:1 4 எழுதிக்கிறங்க. இப்போ டக்கு எழுதிட்டீங்கன்னா இப்போ 40 என்ற தலைப்பில் இதெல்லாம் வரணும், சுஜூத் என்ற தலைப்பில் இதெல்லாம் வரணும், ரெண்டுலேயும் வரணும். இவ்வளோ வேலை இருக்குது. இப்படி இந்த மாதிரி ஓதுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அழகான சீக்கிரத்தில் இன்னும் ஒரு வருஷத்தில் ஜாம்னு எல்லா விஷயம் படித்தோன்னே புரியாச்சு. இது அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறது. கேள்வியை கிளப்பி இந்த ஆயத்தை கிளப்பி அதுக்கு பதில் நீங்கள் கொண்டாந்து ஃபினிஷ், அந்த சப்ஜெக்ட் முடிச்சுப்பா. யார் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஆயத்தை ஓதி காட்டி என்ன சொல்ல பார்த்துக்க. 40 செய்வது மட்டும்தான் இதுல சுஜூத் லாய்க்கு. சுஜூத் செய்வதற்கு இந்த குவாலிஃபிகேஷன் முக்கியம். 40 உனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ 40 என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ அல்லாட்ட தான் கேட்கணும். அல்லாட்டா இந்த வார்த்தை, புதிய வார்த்தை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த 40 வார்த்தைக்கு அல்லாட்ட கேட்டீங்கன்னா அல்லாஹ் பதில் சொல்வான். அதுக்கு போய் அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி. அவ்வளோ முடிஞ்சு போச்சுக்காத. சரியா சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க. இப்போ என்னம்மா பரிதா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நசீதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன அப்துல் கரீம் மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ திருப்பி அந்த ஆயத்தை திருப்பி படிங்க தம்பி. இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய ஆயத்துக்களில் உள்ளவைதான். ஆகவே நீங்கள் அல்லாஹுவை நாபுது செய்பவர்களாக இருந்தால், அது அண்டர் பண்ணிக்கிறேன். நாபுது செய்பவர்களாக இருந்தால் அது மட்டும் அண்டர் பண்ணிக்கிறேங்க. முக்கியமான அதுதான் இருக்குது. அந்த ஆயத்தை அந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது. செய்பவர்களாக இருந்தால். அப்புறம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூத் செய்யாதீர்கள். இவற்றை படைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கே சுஜூத் செய்யுங்கள்.
இப்போ உங்கள் சுஜூதுண்டா என்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அர்த்தம் நாபு செஞ்சால் தான் சுஜூது செய்ய முடியும். அப்போ நாபு இருந்தால் தான் சுஜூதுக்கு அர்த்தம் தெரியும். எப்படி செய்யணும், எந்த வகையில் செய்யணும் எல்லாமே உங்களுக்கு கற்றுத்தரப்படும். நாபுதை நீங்கள் உபயோகப்படுத்தினார். அவ்வளோதான். இதான் குர்ஆன் முறை. இந்த குர்ஆன் முழுமையும் தெரிவதற்கு நாபுதில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விட வேண்டும். அது இல்லாமல் குர்ஆன் கிடையாது. இந்த குர்ஆன் புரிவதற்கு தக்வா வேண்டும், முத்தக்கீனாக நீங்கள் ஆக வேண்டும். அந்த முத்தக்கீன் ஆவதற்கு நீங்கள் நாபுதை ஒழுங்காக பண்ணாதான் நீங்கள் முத்தக்கீன் ஆக முடியும். அக்கார்டிங் டு 22:20. ஆகவே நாபுது தான் எல்லா பங்களிக்குது. எல்லா விஷயம் நாபு முக்கியம். நாபுது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் எல்லா விஷயத்தையும் கொண்டு போகுது. எல்லா விஷயத்துக்கும் கூட்டி சேர்க்க எல்லாம் ஒரு நாபு தான். எப்படி மனிதனுக்கு உள்ளுறுப்புகள் இருக்கின்றன, வெளியுறுப்புகள் இருக்கின்றன தம்பி. டோட்டல் எல்லா உறுப்புக்கும் பாதுகாத்து ஒழுங்காக கொண்டு போகிறது சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு? உள்ளுறுப்புகளில் மனித உடலில் உள்ளுறுப்பு வயிறு, லங்ஸு, ஹார்ட்டு, லார்ஜ் ஸ்மால், எல்லை, கிட்னி, இது மாதிரி இருக்குது. இந்த உறுப்புகளில் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் யார்? யார் கண்காணிக்கிறது? டோட்டலாக உடம்பு உறுப்புகளை யார் கண்காணிக்கிறது? சொல்லுங்க பரவாயில்ல, சொல்லுங்க. அடுத்த வேற சொல்லுங்க. சொல்லுங்க. இப்படிதான் சொல்லுங்க. ஏன் ஆசைப்படுறேன் சொல்லுங்க. என்னம்மா சொன்னீங்க? மூளையா, பிரெயினா? இருதயம் சொல்றாங்க சார். இருதயமா, ஹார்ட்டா? சரி, அடுத்தது சரி, இருக்கட்டும். ரூஹ் இருக்கட்டும். அது ஒன்று உங்களுக்கு உயிரை கொடுக்குறது. அது இருக்கட்டும், சொல்லுங்க, தப்பு கிடையாது. அடுத்தது வேற என்ன மனுஷன் வர? சொல்லுங்க, தைரியம் சொல்லுங்க, தப்பே கிடையாது. இந்த உடம்பு ஃபுல்லாக கண்காணிக்கிறது, கவர் பண்ணி டோட்டலாக 24 மணி நேரம் கண்காணிச்சிருக்கு லிவர், கல்லீரல். லிவர் தான் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர். டோட்டலாக கண்காணிச்சிட்டு இருக்குது. இந்த உடலில் எங்கே பாகம் அரிக்குது, எங்கே புண்ணாக இருக்குது, எந்த வியாதி இருக்குது, என்ன சுகம் இருக்குது, எல்லாம் டோட்டலாக கவனிச்சிக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எப்படி சுகப்படுத்துறது எல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்குது லிவர், கல்லீரல்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதான் டோட்டல் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அவங்க கண்காணிச்சிட்டு இருக்குது. இந்த லிவருக்கு ஏதாவது சுகவீனம், இந்த லிவர் பாதிக்கப்பட்டால், இந்த லிவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இந்த லிவர் ஏதோ வியாதியால் மாட்டிக்கிடுச்சு. அப்படி என்றால் எதை கொண்டு அறிவது லிவர் கொஞ்சம் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை எதை கொண்டு அறிந்து கொள்வீர்கள்? கண்கள். லிவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் கண் எரிச்சல், கண் பார்வை மங்குதல், தண்ணீர் வடிதல், அழுக்கு உண்டாகுதல், எல்லா கண் வலி ஏற்படுதல், கண் வெயில் கண்டா கூசுறது, இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே கண்ணில் போய் வைத்தியம் பண்ணுறாதீங்க, கண்டாட்டு ஓடி போடாதீங்க. உங்கள் லிவர் மோசமாக ஆகிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். கண்ணில் பாதிப்பு எதுவும் கிடையாது, கண்ணு காட்டுது உன் லிவர், உன் கல்லீரல் மோசம் அடைந்து வருகின்றது, ஜாக்கிரதையாக பார்த்துக்க என்று இந்த கண் அறிவிக்கிறது. அதனால் அவன் கண்ணில் மறந்து போட்டிருப்பான், பெரிய தப்பா, இப்படி தான் உடம்பு எல்லாம் நாசமாக உலகம் பூரா அங்கே வந்துச்சுன்னா அங்கே தான் வியாதி இருக்குன்னு போயிடுறான். கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்ல புரிஞ்சுக்க.
எந்த இடத்துல என்ன பாதிப்பு ஏற்படுதோ அந்த இடத்துல வியாதி கிடையாது. அந்த இடத்துல வியாதி கிடையாது. உள்ளுறுப்பு ஏதோ சுகவீனம் அடையுது, பாதிப்பு அடையுது, ஜாக்கிரதை பார்த்துக்கண்டு வெளி உறுப்பு உங்களுக்கு காட்டு. கண்கள், காதுகள், மூக்கு, உதடுகள், நாக்கு, தோல் இவை காட்டுகின்றன உள்ளுறுப்பு ஏதோ பாதிப்பு உள்ளாயிருக்கின்றது, ஒழுங்காக கவனிச்சிக்கன்னு சொல்றது தவிர உடனே கண் டாக்டரு, காது டாக்டரு, மூக்கு டாக்டர், தொண்டை டாக்டர், பல்லு டாக்டர் ஓடி போயிடாதீங்க. இப்போ சின்ன ஒரு ஹிண்ட்டு தான், மெடிக்கல் அதை தெரிஞ்சு என்ன நம்ம உடம்பை தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ என்ன, இப்போ உங்களுக்கு இது செய்வதற்கு இது முக்கியம், சுஜூது செய்வதற்கு இது முக்கியம். இது முக்கியமாக ஒழுங்காக செஞ்சுட்டான்டா சுஜூதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும், சுஜூது செய்யப்படும் முறையும் அவனுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வெளியே சொல்றதுக்கு எழுத்து கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது, பேச்சு கிடையாது. அது விவரிப்பதற்கு விளக்கம் இருக்கிறது, அந்த விளக்கத்தை சொல்வதற்கு வார்த்தைகள் கிடையாது, இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, அல்லாஹ் கண்டுபிடிக்க சொல்லவில்லை. இருதயத்தால் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும். ஆக எதுக்காக இந்த கல்லீரல் விஷயம் எடுத்துன்னு கேட்டால், இந்த குரானை முழுமையாக ஓதி புரிஞ்சுக்கிறதுக்கு மெயின் அட்மினிஸ்ட்ரேட்டர் இவர் தான். யார்? நாபு தான். அதை ஸ்டார்டிங் முதல் ஆயத்திலேயே அல்லாஹ் போட்டுட்டான். அந்த அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமிddin, இந்த மூணையும் அறிஞ்சிக்க முதல்ல அறியறதுக்கு தான் இய்யாக நஅபுது. அந்த மேலே சொன்ன அல்லாஹ், ரப்பு, ரஹ்மான், ரஹீம், மாலிக், இதை அறிந்து கொள்வதற்காக உன்னையே நாங்கள் இபாதத்தில் இருக்கின்றோம் என்று அர்த்தம். நிச்சயமாக அல்லாஹ் இப்பேற்பட்டவர்களுக்கு உதவி செய்வான். இபாதத் இல்லாமல் எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் இபாதத்தான் வழிகாட்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இதுக்காக அந்த லிவரை கல்லீரல் எடுத்தேன். சரி, பரவாயில்ல, கரெக்டாக நஜீரா சொன்னீங்க. கண்டு சரி, பரவாயில்ல. அதே மாதிரி கிட்னி இருக்குது. கிட்னி எந்த வடிவத்தில் இருக்குது? இந்த கண்ணை பாருங்கள், லிவர் மாதிரி நல்ல கருப்பு ஒன்று தொங்கும். லிவர் பார்த்தீங்க, அதே மாதிரி கண் மூலியமாக தான் உங்கள் லிவர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் உங்கள் கண் இருக்கும். உங்கள் கிட்னி எப்படி இருக்குதோ அந்த கிட்னி மாதிரி காது இருக்கும், 2 காது இருக்கும். கிட்னி அதுக்கு ஏதாவது வியாதி இருந்துச்சுண்டா, காது அரிப்பு, காது நீர் வடிகிறது, காது செவரா போகிறது, இதெல்லாம் காது காட்டு. ஒன்று காதை போய் வைத்தியம் பண்ணுறாதீங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய கிட்னியை சுகப்படுத்தினா போதும், காது சுகமாயிடும். அடுத்த ஆயிரத்தி தம்பி சார், ஃபர்ஸ்ட் டைம் இது கேட்டிருக்கேன் சார். எதுமா? இப்போ நீங்கள் சொன்ன இந்த உடல் உறுப்புகள் நமக்கு ஏற்பட்டா உள்ள ஒரு இது கொடுக்குது. அதனால நீங்க கண்ணு வரி எரியுது, கண்ணு சரியா பார்வை இல்லை, இப்போ கண்ணடை காட்டாதீங்க, கிளீன் பண்ணுறோம், இப்போ கண்ணை கிளீன் பண்ணுறோம், முடிச்சு வச்சுக்காத. இதுக்காக இந்த மருந்து மாத்திரை டாக்டர் இந்த விஷயத்தை தூரமாக போயிடும், வெகு தூரமாக போயிடணும். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கிறான், நல்லா பார்த்துட்டு இருக்கிறான். இந்த வியாதி வர்றதுக்கு காரணம் உன் கையால் ஏற்படுத்தி கொண்டா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 2 காரணம் இருக்குது. உன்னை திருத்துவதற்காக இந்த வியாதியை நான் கொடுத்தேன். 2, நீ ஈமான் கொண்டதை நான் நம்ப வேண்டும், அதற்காக இந்த வியாதியை கொடுத்தேன். இந்த வியாதி எங்கையில் தான் இருக்குது, அது போக்க வைக்கிறது எங்கையில் தான் இருக்குது. ஆனால் கவலைப்படாத, ஈமானை மட்டும் நீ அதிகப்படுத்திட்டே இப்போ மறந்துடு, உன்னை மறந்துடு, எல்லாட்டையும் என் ஒப்படைச்ச வேலை நான் சொன்ன வேலையை மட்டும் பார். நான் உனக்கு என்ன கட்டு அதை மட்டும் பார்த்துரு, மற்ற எல்லாத்தையும் மறந்துடு, மற்ற நான் செய்வேன். இது மட்டும் நீ செய். நான் உனக்காக கற்றையிட்டிருக்க புத்தகத்தில் இதை மட்டும் நீ செய், இதை மட்டுமே யோசிச்சிடு, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு சாப்பாடு வேணுமா, துணிமணி வேணுமா, வீடு வேணுமா, தண்ணீர் வேணுமா, நிம்மதி வேணுமா, சுகம் வேணுமா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, என் வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும்பா என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை செய்கின்றான். ஆகவே ஒவ்வொன்றும் வீணுக்காக படைக்கப்படவில்லை என்ற விஷயத்துக்கு நீ வர வேண்டும்.
இந்த வானங்கள் பூமி சாதாரண படைப்பு கிடையாது. உங்களை படைப்பதை விட மிகப்பெரிய விஷயம் வானங்களையும் பூமியையும் படைப்பது என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். உங்களுடைய ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்கம்மா, ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்படுற வைக்கிறீங்க. அந்த வேலை நினைச்ச உடனே வானங்களும் பூமியும் அனைத்து பொருள்களும் அந்த விஷயத்தை முழுமைப்படுத்த உங்களுக்கு செய்து தர உடனே வேகமாக வேலையில் இறங்கி விடுகின்றன. இதே மாதிரி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் என்ன நினைக்கிறாங்களோ அடுத்த செகண்டே இதற்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று நிலைக்கு வந்து வருகின்றன. நீ நல்லது செய்வ எண்ணினால் உனக்கு எல்லா நன்மையும் உதவி செய்வதற்கு 7 வானங்களும் பூமியும் சூரியன் நட்சத்திரம் மேக கூட்ட தண்ணி எல்லாமே உனக்கு உதவி செய்து தயாராக காத்திருக்கின்றன. அப்பேற்பட்ட படைப்பு பாணி அதே சமயத்தில் அல்லாஹ்க்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள் நினைத்தால் உனக்கு விரோதமாக செய்து அனைத்து 7 வானங்களும் பூமி எல்லா பொருள்களும் ஒன்னா சேர்ந்துருது. இவன் இந்த மாதிரி அல்லாஹ்க்கு விரோதம் போறாங்க, இவனுக்கு நாம் விடக்கூடாது என்ற எண்ணத்தில் வானங்களும் பூமியும் இணைந்துடுகின்றன. நல்லது செய்யும் பொழுது வானங்களும் பூமியும் இணைந்து இவனுக்கு எல்லா உதவியும் செய்ய வேண்டும் என்று இணைந்துடுகின்றன. இதுதான் வானங்களின் பூமியும் படைப்பும். அது வீணுக்காக படைக்கப்படவில்லை என்றும் அது விளையாட்டுக்காக படைக்கப்படவில்லை என்றும் அல்லாஹ் இந்த குர்ஆனில் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஓதுகின்ற முறையை ஒழுங்காக கற்றுக்கொண்டு ஓதுங்கள். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஓத எப்படி பழகிக்கொள்ள வேண்டும், எந்த மாதிரி நாம் நம்மை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மனிதனே, நீ 3 விதத்தில் படைக்கப்பட்டு இருக்கின்றாய். இந்த 3 விதங்களும் ஒழுங்காக செயல்படுவதற்கு 4வது ஒரு விதம் தேவைப்படுகின்றது, கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. 3 விதத்தில் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றாய்? முதல் 5 விஷயங்களில் நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய். மண், 2வது மரம், 3வது காற்று, 4வது தண்ணீர், 5வது வெப்பம் உஷ்ணம். இந்த 5 பொருள்களால் நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய். ஆகவே இந்த பூமியில் அனைத்து விஷயங்களும் உன் உடம்புல அப்படி நிறைஞ்சிருக்கு. மண், மரம், காற்று, தண்ணீர், வெப்பம் அவ்வளவு உடம்பு எப்போது இருந்துகிட்டே இருக்கு. இதை கொண்டு நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய். அது புரிஞ்சுக்கணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது முதல் விதம். 2வது விதம், உன்னை நான் வீணுக்காக படைக்கப்படவில்லை. இது 2வது விதம். உன்னை நான் வீணுக்காக படைக்கப்படவில்லை. புரிஞ்சுக்கணும். என்னடா இது இந்த மாதிரி படைச்சு வீணுக்காக படைக்கப்படவில்லைன்னு சொல்றான், வானங்களையும் பூமி வீணுக்காக படைக்கப்படவில்லைன்னு சொல்றான். என்ன இது? உன்னை பற்றி நீ புரிந்து கொள். 3வது விஷயம், நீ என்னுடைய பிரதிநிதியாக படைக்கப்பட்டிருக்கின்றாய். 3வது விஷயம், என்னுடைய பிரதிநிதியாக படைக்கப்பட்டிருக்கின்றாய். இப்போ நான் சொன்ன எழுதிட்டீங்களா? சும்மா உட்காந்துருக்கிறாள். எழுதி வேகமா கையும் காலும் வேகமா ஓடணும். அவ்வளோ பேருக்கு முக்கியமான விஷயங்கள், உண்மை விஷயங்கள் நான் சொல்லி கொண்டிருக்கேன். நல்லா இருக்கிறவையா? ஆகவே இந்த 3 விஷயங்கள் நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய். இந்த 3 விஷயங்களும் சரியாக செயல்படுத்துவதற்கு, ஒழுங்காக முறைப்படுத்துவதற்கு, இந்த 3ஐயும் வைத்துக்கொண்டு உன் இறைவன் யார் என்று கண்டுபிடிப்பதுதான் உன்னுடைய வேலை. அதற்கு முக்கியமாக அடுத்த 4வது விஷயம் தூய்மை. இந்த தூய்மையை கொண்டுதான் இந்த 3ஐயும் நீ செயல்படுத்த முடியும். இது இல்லாவிட்டால் உன்னுடைய கதி முடிந்துவிட்டது. வெறுமனே வாழ்ந்து வெறுமனையே இறக்க வேண்டியதாக. இந்த தூய்மை யாருக்கு அர்த்தம் தெரியாது, அது என்னவென்று சொல்ல முடியாது. அல்லாஹ் தூய்மையான அல்லாஹ்.
அல்லாஹ்வுடைய தூய்மையை நீங்கள் எப்படி கணக்கிடுவீங்க, எப்படி பதில் சொல்லுவீங்க, எப்படி விளக்கம் சொல்லுவீங்கம்மா? நீங்கள் என்னென்ன இன்னைக்கு தெரியாத தூய்மையத்தையும் சொல்லிட்டு இருக்க தவிர என்னப்பா தூய்மையில என்னன்னு என்னைக்காவது நீங்கள் சிந்திச்சதுண்டா? பார்த்தீங்களா நம்ம நிலைமை? பார்த்தீங்களா? என்னப்பா தூய்மை தூய்மைண்டா? அல்ல என்ன தூய்மையாக உள்ளவன் தூய்மை பசுபான இல்லை, மிக பரிசுத்தமான. என்ன பரிசுத்தம்? என்ன உருவமே இல்லாத அல்லாஹ்வுக்கு என்ன பரிசுத்தம்? அதை எங்கே போய் சேர்க்கிறது? உருவத்தில் போய் சேர்க்கிறது? இப்படியாக உங்களுடைய இருதயங்கள் வேகமாக வேலை செய்யணும். உங்கள் இருதயங்கள் வேகமாக வேலை செய்யணும். நீங்கள் நாம் சாதாரண படைப்பு கிடையாது. சாதாரண படைப்பு கிடையாது. யாரோ நேரத்து கேள்வி கேட்டிருந்தாங்க, நபி எப்படி ஹிஜ்ரத் பண்ணார்னு கேட்டாங்க. யாரோ கேட்டாங்க மாதிரி இருக்குது, பேருக்கு கூட தெரியல. நபி அன்னைக்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஹிஜ்ரத்தில் தான் பிரச்சாரமே ஆரம்பமாகியது நபி அவர்களுடைய வசனத்தில். என்னைக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டு வஹீமா அறிவிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்களோ, காஃபிர்கள் கொலை செய்ய முடிவு செய்துவிட்டார்கள் ரசூல் அவர்களை. ஓடினார், வீட்டை விட்டே ஓடினார், தன் குடும்பத்தை விட்டே ஓடினார், தன் தாய் தந்தைகளை விட்டு ஓடினார், ஊரை விட்டே ஓடினார், மக்கா விட்டே ஓடினார். அடுத்த ஊர் மதீனாவுக்கு ஓடியே போயிட்டார். ஹிஜ்ரத். யாரோ கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லிடுறோம். இப்போ ஹிஜ்ரத்தில் தான் ஆரம்பமாகிறது ரசூலுடைய வாழ்க்கை, இஸ்லாமுடைய வாழ்க்கை. குரானை ஓதுகின்ற முறை ஹிஜ்ரத்தில் தான் ஆரம்பம் ஆகிறது. இந்த ரசூலை பின்பற்றுங்கள், இந்த ரசூலை பின்பற்றுங்கள், செய்யணும். இப்படி செஞ்சால் அல்லாஹ்வுடைய பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம கேட்டாங்க, நம்ம அபூபக்கர் கேட்டாங்க, இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி வாங்குறதுன்னு கேட்டாங்க. இப்படி நடந்தால் வாங்கிவிடலாம். இம்ரான் குடும்பம் போல, இப்ராஹிம் குடும்பம் போல நீங்களும் வாழலாம். உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்களேன்? என்ன கஷ்டம்? இன்னும் நிறைய சொல்லுவேன்ப்பா, நீங்கள் மட்டும் ஒத்துழைச்சா சொல்லுவேன். நீங்கள் வாயும் திறக்க மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. ஏதாவது சொல்கிறேன் கேளுங்க, இந்த மாதிரி கண்டுபிடிச்சேன் சரியான்னு பாருங்கள். அப்படியாவது பேச ஒன்றும் வாயை திறக்க உட்காந்து சரி பரவாயில்ல, வாங்க வாங்க பேச. நீங்களே உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்கப்பா. எங்கே இந்த குரான் பயான் கிளாஸில் ஒரு விஷயத்தை எடுத்து அவ்வளவு கலந்த ஆலோசனை செய்யுங்கப்பா. சும்மா ஒரு ஆயத்தை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் எதுக்கு ஒரு ஆயத்தையும் போட்டு என்ன கற்றுக்கிட்டீங்க? அதில் நீங்கள் ஒவ்வொரு ஆயத்தை ஞானம் நிறைந்த ஆயத்து. இங்கே ஞானத்தை அடைந்தவர்கள் மட்டும்தான் இந்த குரானை பின்பற்றி நடக்க முடியும், மற்றவர்களால் முடியாது. அல்லாஹ்வுடைய கல்வியும் ஞானத்தையும் அடைவதுதான் உங்களுடைய குறிக்கோள். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் குர்ஆன் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து விஷயங்களையும் செய்ய முடியும். நீங்கள் படைக்கப்பட்டது என்ன காரணத்திற்காக நீங்கள் படைக்கப்பட்டீர்கள்? இந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்கிறான்னு 23:115 நீங்கள் வீணுக்காக படைக்கப்படவில்லை. அப்போ எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம்னா அப்படி சிந்திக்கணும். சரி வாங்க, நீ வருவீங்க. இன்றைக்கி தான் வாயத்தை 3-4 பேர் பேசியிருக்கிறீங்க. எல்லோரும் பேசுங்க, நாளைக்கு எல்லோரும் பேசுங்க. பேசினில்லாய் அல்லாஹ் கிருபையால் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த சனிக்கிழமைக்கு நல்ல கேள்விகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் எப்படி கேள்வி கேட்டவங்கள்ட்ட இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. அல்லாஹ் கிருபையால் இந்த வர சனிக்கிழமை பெண்கள் உங்களுக்கு கலந்துக்கங்க. நான் கட்டாயப்படுத்தலை. இல்லை நான் வீட்டை சும்மா உட்காந்துக்கிறேன், நான் கேட்டுக்கிட்டா மெதுவாக தூங்கிடுறேன்னு சொன்னால் தாராளமாக பெண்களும் கலந்துக்கிறங்க, ஆண்களும் கலந்துக்கிறங்க. எந்த தப்பும் கிடையாது.
எல்லாம் ஆம்பளைங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் சத்தம் பேசிகிட்டு இருப்பீங்க, ஏன் தொந்தரவு இருக்கிற பகலில் வர தொந்தரவு, நைட்டு கூட இந்த பிள்ளை வர பேசிகிட்டு இருக்கு சொல்லி அவங்க நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் பெண்கள் வர வேண்டாம்னு சொன்னேன். நீங்கள் தாராளம் வந்து கேளுங்கம்மா, கேட்டு யார் விருப்பமோ தாராளம், அல்லாவுக்காக நீங்கள் செய்கிறீங்க, தாராளம் செய்யுங்க, நல்லது நடக்குங்க. வீட்டில் நாளைக்கு உங்கள் பேச்சை கேட்டு எல்லாரும் ஆம்பளைங்க திருந்துவாங்க, பொம்பளைங்க திருந்துவாங்க, பிள்ளைங்க திருந்துவாங்க. அல்லாவோட பறக்கத்தை எப்போது இறங்கிட்டு நைட்டு உட்காந்து 12 மணி வரை உட்காந்து ஒரு பெண் பிள்ளையும் ஆண்களும் இந்த குரானை பற்றி பேசுறது அல்லா எவ்வளோ சந்தோஷப்படுவான்ட்டு அதை யோசிப்பாங்க. நைட்டு பூரா அல்ல ஓத சொல்கிறான். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது 12 மணி வரையும் உட்காந்து இந்த குரானை பற்றி பேசிகிட்டு இருக்கோமே, அதே பெரிய பாக்கியம் நினச்சிக்கிட்டு ஓதுங்க. எல்லாத்துக்கும் அல்லா நமக்கு கிருபை செய்வான், பறக்கத்தை தருவான். நிச்சயமாக அல்லா பேசுவான். பேச எல்லாம் கேட்டு தான் இருக்கலாம், அவளையும் கவனிச்சவன தான் இருக்கிறான். நிச்சயம் நமக்கு எல்லா வழியை காட்டுவான், நல்ல வழியை காட்டுவான். அவன் எந்த வழியில் போது ஆசைப்படுறானோ அந்த வழியை காட்டுவான். நிச்சயமாக அது உண்டு. புனித தலம் சார்லஸ் கேட்டார், புனிதமான இடம், புனிதன்னு சொல்லலை, என்ன பேர் முக்கத்தஸா, முக்கத்தஸ்ன்னு போட்டிருக்குது. அந்த இடத்துக்கு பேர் முக்கத்தஸ். அல்லாவும் இருக்கிறான், நெருப்பு ஒன்று இருக்குது, மூசா நிற்கிறார், 3 விஷயம் நிற்குது. இந்த இடத்த முக்கத்தஸ்ன்னு ஆனவன் சொல்கிறோம். முக்கத்தஸ்னா என்னன்னு இப்போ நீங்கள் சிந்தனை செய்யுங்க. அல்லாவோட ஃபஸ்ட் மீட்டிங், முதல் பேச்சு, அல்லாவோட பேச்சை கேட்குறார், மூசா கேட்கிறார். கேட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அவசரப்பட்டு அந்த தடியை எரியும்னு சொன்னேன்னு எரிஞ்சோன்னா பாம்பானோன்னு திரும்பி பார்க்க ஒரே ஓட்டம். மூசா ஓடுறார், இந்தப்பா அல்லா இடத்துல எந்த தூது பயப்பட மாட்டாங்கப்பா, வாப்பா கூப்பிட்டு பிடியாத. அப்போ பிடிச்சாங்க. இப்போ மூசா நமக்கு தேவைப்படுறார், நம்ம வாழ்க்கைக்கு மூசா தேவைப்படுறார். நாம் அப்போ தான் தப்புன்ட்டுருக்குறோம். நிறைய பயந்து ஓடுறோம். பயப்படாத, அல்லா இருக்கிறான், பயப்படாத. நம்மளுக்கே திருப்பி அந்த கஷ்டம், அந்த சக்தியை உண்டாக்கிட்டு நம்ம திருப்பி அந்த பழைய வந்துடணும். தப்புன்ட்டோமே, செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, அப்படி நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயப்படவே கூடாது என்ற ஒரு விஷயம் கொண்டு வரணும். அப்போ ஒரு தூய்மையான இடம் என்றால் அந்த துவா என்ற பள்ளத்தாக்கு வேலி தான். மற்றபடி மக்கா மதியான தூய்மையான புனிதமான சொல்லாதீங்க. அவங்க சொல்லிட்டு போட்டுருங்க. அல்லாவே சொல்கிறான், நீ இருக்கின்றீர், காலணியை கலட்டி விடு, நீ போற்ற செருப்பை கலட்டி விடு என்றால் இது தூய்மையான இடம் என்று அர்த்தம். அது சார்லஸ் கேட்டாங்க. அதுக்கு பதில் நான் சரியாக சொல்லலாம், முடிஞ்சு போச்சு, சொல்ல மறந்துட்டேன். காலணியை கழட்டி விடு என்றால் என்ன அர்த்தம் என்றால் மகத்தான தூய்மை, அல்லாவுடைய வைப்ரேஷன், அல்லாவுடைய பேச்சு, அல்லாவுடைய சப்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அது உனக்கு மட்டும் வணங்கட்டு, இந்த செருப்புக்கெல்லாம் வேண்டாம், உன் உடல்ல மட்டும் வணங்கட்டு. இப்படியா அர்த்தம் எடுக்க வேண்டும். என்ன சார்லஸ் புரியுதா தம்பி? இப்போ புதிய அர்த்தம் இப்போதான் எல்லாம் சொல்லி கொடுத்தான். இந்த அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி எல்லாம் இறக்கான்னு பார்த்துக்கிறீங்க. நேற்று சார்லஸ் கேட்டாரு, அதற்கு வேறே பதில் ஒன்று சொன்னேன். அது அழுக்காக இருக்கு, அதான் இருக்கு, ஆனால் கழட்டி போட்டு சொன்னேன். இல்லை, இப்பொழுது அல்ல அறிவித்தது காலணியை கலற்றி விடும் என்றால் மகத்தான தூய்மையான இடத்தில் இருக்கின்றீர். உன்னுடைய பிறந்த மேல் எப்படி இருந்தால் அத்தோட துணியை போட்டிருந்தா போது, அதை கழட்டி விடு என்றால் தூய்மையான இடத்தில் நீர் இருக்கின்றீர். அல்லாவுடைய பேச்சு அந்த வேலி பூரா யாருமே கிடையாது, எந்த மனிதனும் கிடையாது. ஆனால் வேலி ஃபுல்லாக கேட்குது. மூசாவே உமக்கும் கேட்கின்றது, நான் சொல்லுவதை கேட்டுக்கொள் என்று அல்லாஹ் மூசாவிடம் பேசுகின்றான். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. அவருக்கு தான் தெரியாது நம்ம நபியா போகிறோமோ அல்லாஹ் பேசணும். ஏதோ இருக்கம்மா, இருட்டா போச்சு, உட்காருங்க, ஏதோ வீட்டில் அடுப்பு எரியிற மாதிரி இருக்குது, அது வீட்டில் இருந்தாண்டா வடி கேட்டு வர்றேன்னு சொல்லி வர்றாரு. பார்த்தா விஷயமே மாறி போச்சு. இதுதான் அல்லாஹ்வுடைய அவர் தேர்ந்தெடுத்தான். இந்த மாதிரி ஆள் உங்களுக்கு எனக்கு வேணும். இவரை வைத்துக்கொண்டு இவருடைய சரித்திரத்தை வைத்து நீங்கள் முன்னேறுவாங்க. அவன் என்னெல்லாம் செஞ்சா தப்ப எல்லாம் மன்னிச்சு எல்லாம் குழந்துட்டே இருந்தான். நேற்று மூசா நிறைய கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்காக பதில் சொல்லணும்.
என்னென்ன அவசரப்பட்டு செய்தார், என்னென்ன செய்தார், எது செய்யக்கூடாது என்று அதை செய்து கொண்டிருந்தார். அல்ல எதுவுமே சொல்ல. நீ தன்னாலே தெரிஞ்சு வர வேண்டும். நீ கேட்டதெல்லாம் தர்ற, நீ சரிதான் செய்ய சொல்றியோ அனைத்தும் செய்கிறேன். இந்த இஸ்ரேலுக்கான என்னமோ கேள்வி கேட்குறாங்க, நீ என்று கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் கொடுத்தும் செய்து கொண்டு வந்தேன். நீனே தெரிந்து வர வேண்டும். சில விஷயங்கள், நிறைய விஷயங்களில் நீ அவசரப்படுகின்றாய். நீ தெரிந்து வர வேண்டும். உன்னுடைய சரித்திரத்தை அப்படியே இந்த மக்களுக்கு நான் கொடுத்து விடுகின்றேன். அவர்களும் உன்னை வைத்துக்கொண்டு முன்னேறி வரட்டும் என்று தான் அல்லாஹ் மூசாவை எனக்காக நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். எனக்காக என்றால் நான் விஷயத்தின் ஆசை வைத்திருக்கின்றேன். இந்த மக்கள் அனைவரும் இஸ்லாத்து வர வேண்டும், கூட்டம் கூட்டம் வர வேண்டும். அதற்கு ஒரு வழி நல்ல வகையை தேர்ந்தெடுத்தேன். நான் பெரிய ஆளுங்களை வச்சால அவங்க செஞ்சாங்கப்பா, நம்மளால செய்ய முடியாது என்று போயிடுவீர்கள். அதற்கு மக்களுக்கு தோதான ஒரு ஆள் மூசா தான் லாய்க்குப்பா. இவரை வச்சுக்கிட்டு நீங்களும் வாங்கப்பா, அவருக்கு ஒரு வேதத்தை கொடுத்துக்கிறான்ப்பா, அந்த வேதத்தையும் படிச்சுட்டு வாங்கப்பா. அந்த வேதம் ஞானமும் ஜிக்கரும் நிறைந்த விஷயம் பார்த்து. அல்லாஹ் கொடுத்த வேதம் அனைத்தும் ஞானமும் ஜிக்கரும் நிறைந்ததுப்பா, வாங்கப்பான்னு சொல்கிறான். சரிப்பா, இதோ எடுத்துக்கிறேன். பிஸ்னெல்லாம் அடுத்த சனிக்கிழமை நைட்டு எல்லோரும் வாங்க, சந்தோஷமாக நல்ல விஷயங்கள் இப்போ நினச்சி பாருங்கள். கேள்வி வந்துடுறேன், எழுதி வச்சுக்கிறீங்க. நீங்கள் என்ன அந்த கேள்விக்கு பதில் வைத்திருக்கின்றீர்கள், அந்த கேள்விக்கு பதில் வைத்துவிட்டு சொல்லிவிட்டு கேள்வி கேளுங்க. பிஸ்னெல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹஸ்புனல்லாஹ்.